ஓ! ஹாய் ஜாக். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஃபேன்டாஸ்டிக்கா தான் இருப்பாங்க. எவனுக்கும் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுக்காம அப்படியே கீழ் மாடியிலேயே உட்கார வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, இல்லங்கய்யா ஐயோ! ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. மணிக்கணக்கா பேசுவாங்க. எனக்கு உங்களுக்கு இத பிடிக்கும், அத பிடிக்கும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்க. பிகாஸ் உங்களோட டைமையும் கன்சிடர் பண்ணணும். கிட்டத்தட்ட நெறைய பேர் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா ஓகே, ஓகே. வருவாங்க. யா. மத்தவங்கலாம் பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க வெளியில வந்த உடனே வந்து நெறைய ட்வீட்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள் ம். பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் யா. பார்த்ததுமே, இத சீரியஸா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல சீரியஸாவே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. ஏன்னா, எனக்கு வெளியில வரம்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்மளையும் ஒரு 10 பேருக்கு புடிச்சிருக்கும்பா! அப்டின்னு மாரி தான் வந்தேன். பட் ஆனா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாரி வேற மாரி இருந்தது. உங்களுக்கு தெரியும் நான் வெளில வரும்போது எப்படி வந்தேன்னு. அதுக்கப்புறம் வெளில வந்து நீங்க இத்தன பேரு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி, வேற லெவல்ல எனக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு, "அட போங்கப்பா! நான் என்னப்பா பண்ணேன்?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. சீரியஸா சொல்றேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. இன்னும் வந்துட்டு வெளில வந்தவங்கலாம் ரெக்கவர் ஆனாங்களான்னு கூட தெர்ல. நான் ஒரு 2 நாள், 3 நாள் இருக்குமா, நான் அதுக்குள்ள ஒரு மாரி நார்மல் லைஃப்க்கு வந்துட்டேன். அந்த மாரி இருக்கேன். இட்ஸ் பிகாஸ் நிஜமாவே கேட்டுட்டு இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். டாம் நீங்களுமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ஐயா அந்த பேமெண்ட் பெறப்பட்ட பேடிஎம் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா பிஆர்ங்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு உங்க மேல என்ன ஒப்பீனியன்றத மட்டும் நான் ஒரு ஒரு சில வார்த்தைகள்ல மட்டும் சொல்லிக்கிறேன். நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட்டா இருக்கிறதுக்காக நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. என்னன்னா, நீங்க பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்ல எனக்கு ஜாக்க புடிக்கும் அப்டின்லாம் கிடையவே கிடையாது. உங்கள நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட வீடியோஸோ எதையுமே நான் லைக் பண்ணது கிடையாது. ஓகே. ஆனா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு, "எங்கங்க போயிட்டாங்க? ஜாக்கு எங்கங்க ஜாக் போயிட்டாங்க?" கனெக்டிங். இப்ப எனக்கு என்னாச்சு தெரியும்ல? ஒரு வார்த்த தான் பேசினேன். ஆரம்பிச்சதுமே ஸ்பேஸ விட்டு எண்ட் பண்ணி என்னையே எங்க வூட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. இருங்க. இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துருங்க. நீங்க வழியா போனா இல்ல, கூட இல்ல. உள்ள வந்துரலாம். இல்ல, இல்ல, எங்க இல்ல, இல்ல. இவரு பாப்பி எங்க? இல்ல வரேன்னு சொன்னாப்ல. இப்பதான் பேசினாப்ல தலைவன். தலைவன் வந்து எங்கிட்ட போனாப்ல. யோ பாப்பா அடிமாடியில தானே உட்கார்ந்திருக்க. ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. எங்கங்க மக்களே, போனாங்க? வந்துட்டாங்க. மக்களே, ஐ ஓகே. அம் டேக்கிங் ஒன் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஒன் கைஸ். ஒரே ஒரு ப்ளீஸ் பேர் செகண்ட். வித் அஸ். ஒரே ஒரு செகண்ட். எஸ். ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஜாக்கி. என்ன நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து வெளியில இருக்கும்போது உங்க மேல ஒரு ஒப்பீனியனே கிடையாது. ஓகே. ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு வந்து நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா டே 1ல இருந்து யூ ரியலி பிளேட் அ இன்ட்ரஸ்டிங் கேம். ஒவ்வொரு வாரமும் இப்போ நான் லாஸ்ட் சீசன்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஒருத்தவங்கள வந்து ஒரு போல்டான கேரக்டரா பார்த்திருக்கேன் நானு. அந்த ஓகே. கேரக்டர விட அதிகமா இருக்காங்களோ இவங்க. பயங்கரமா என்ன அடிச்சாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, அந்த எழுந்து வர ஒரு ஒரு இருக்குல்ல, ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அத வந்து உங்ககிட்ட வந்து பயங்கரமா ரசிச்சேன். உங்களுக்கு தேங்க் யூ. உண்மையாலுமே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்டின்னா, அதுக்கு மட்டும் தான். ஏன்னா நாங்க உட்கார்ந்து இங்க கதறிட்டு இருப்போம் ஸ்பேஸ் போட்டு. "என்னடா இவ்ளோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஏன்டா ஒரு கைத்தட்டல் கிடையாதாடா?" அப்டின்னு சொல்லிலாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. பட் மேபி உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல ஹோப் குடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பெர்சனலா. அதனால நானு, ரோஷ், அப்புறம் செல்வாலாம் கீழ இருக்கேன். நாங்கலாம் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு கை தட்டணும். நீங்க கூட கை எடுத்து கும்பிட்டு யூ ஆர் லிட்டரலி அபௌட் டூ கிரை. உங்க கண்ணு ஓரத்துல யா. அப்படியே இருக்கும். அப்ப வந்து நான் கத்துனேன். ஜாக் ஓ ஆலாம் கத்துனேன். ஓகே. அப்ப நீங்க சந்தோஷப்பட்டத பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஓவர்வெல்ம்ட். அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு தேங்க் யூ. கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஹாப்பி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் இன் பிட்வீன் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கலாம் கல்ல கொண்டு என்ன எறிவானுங்க. அதனால என்ன பண்ணலாம். இல்ல. அதுக்கு நான் பதில் சொல்லிர்றேன். நிஜமாவே உள்ள இருக்கும்பொழுது அந்த கைத்தட்டல் வந்து எவ்ளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அந்த வீக் நிஜமாவே இட் மேட் மீ ஃபெல்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக அவ்ளோ எஃபோர்ட் எடுத்து வந்ததுக்கு. தேங்க் யூ சோ மச். அதுக்கும் சொல்லிட்டானுங்க. பிஆர் கும்பல் போய் ஜாக்லினுக்கு வந்து தப்பா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பரவால்ல போங்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க எனக்கு. அவ்வளவுதான். சரி ஓகே. இப்ப நான் வந்து ஒரு ஒருத்தரா ஆர்டர் வைஸ் யார் யார் வந்தாங்களோ யா. அவங்கள வந்து ஸ்பீக்கர் இது பண்றதுக்கு முன்னாடி எங்க பாப்பாய பத்தி சொல்லணும். ஓகே. ஒருத்தர் வந்து ஓகே. முழு நேரமும் வந்து பாடல்கள், ஆடல்களோட வந்து உங்களுக்கு ட்வீட் போட்டு நல்ல ஒரு
கவுண்டர்ஸ்லாம் குடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாய் எப்ப தெரியும் அப்படின்னா வந்து ஒரு நவம்பர் மாசம் தெரியும்னு நினைக்கிறேன். புள்ளைகிட்ட வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவன் வந்தாப்ல. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. அவரும் வந்து உங்களுக்காக வந்து ஜாக் அப்படின்னா வந்து டாம் எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட ஒரு படி மேல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பாப்பாயை தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் ரொம்ப ஓகே. டெடிகேட்டடா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரூட் பண்ண ஒரு ஆள்ல வந்து என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாப்பாய் தான். ஆனா தலைவன் வந்து பேச மாட்டாப்ல. ஏன்னா தலைவன் வந்து நீங்க பேசுறத வந்து ரசிக்கணுமா, உட்கார்ந்து மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல, சொல்லியிருக்காப்ல. இல்ல பரவால்ல. ஒரு ஹாய் சொல்லுங்க. அவர பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். யுவராஜ் சொல்லியிருக்கான். ஐயா ஒரு ஹாய் சொல்லுவீங்களா? ஹாய் ஜாக். ஹாய். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்ல ஐயோ ப்ரோ சொல்லக்கூடாதா? சாரி. இல்ல சொல்லலாம். எனக்கு நல்லாதான் இருக்கு. நீங்க ப்ரோ கூப்பிட்டுக்கோங்க. இல்ல பாப்பாய் தேங்க் யூ சோ மச். கேள்விப்பட்ட நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும் ஜாக், கடைசியா பேசுவோம். ஓகே. தலைவன் வந்து ஆமா ஜாக், நேத்து நான் உங்களை ஜாக்குன்னு கூப்பிட்டே இருந்தேன். உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா? இல்லையா? சிச்சி இல்லங்க. அப்படி ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நான் வேற திரும்பி நான் ஷோவை பாக்குறத விட்டு திரும்பிட்டு இந்த பக்கம் ஜாக்க பார்த்துட்டு ஜாக்கு ஐயோ ஜாக்கு நல்லாதாங்க இருந்துச்சு. சந்தோஷமா நம்மள ஒருத்தங்க பாத்துட்டே இருக்காங்கன்றது எவ்வளவு நல்ல ஃபீலிங் தெரியுமா? அப்படியா? சூப்பர். ஆமா. தேங்க்யூ. அடுத்து வந்து மாம பத்தி நான் சொல்லணும். மாம் வந்து கடந்த 20 நாளா வந்து நான் இங்கிட்டு இல்ல. தாய்லாந்துக்கு போயிட்டேன். சுற்றுலா போயிட்டேன். ஓகே. தாய்லாந்து, மலேசியான்னு சொல்லிட்டு போயிட்டேன். உங்களுக்காக கடந்த ஓகே. ஒரு 15 நாளா என்னால ஸ்பேஸ் போட முடியல. இன் பிட்வீன் ஒரு 2 நாள் போட்டிருந்தேன். போட முடியல. ஓகே. மாம் வந்து ஜாக் நேஷன் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி வந்து அங்க உட்காந்துக்கிட்டாங்க சம்மணங்கள் விட்டுட்டு. ஓகே. உங்களுக்காக ஒரு 120 பேர் உட்கார வச்சு அப்புறமேட்டு நம்ம ஸ்பேஸ் போடாதனால எல்லாருமே வந்துட்டு ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாருமே தனியா டெடிகேட்டடா வந்து கடந்த 20 டேஸ் வந்து மாம் வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ மாம் இஸ் ஃப்ரம் ஐயா நீங்க லண்டனா என்ன கதை? யூஎஸ்ஆ? பாஸ்டன். போஸ்டன்ல இருக்கிறாங்க. ஓகே. ஓ மை காட். மாமுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா. ஹாய் மாம். அஞ்சலி நான் உங்களை மாமன் கூப்பிடுறேன். நீங்க அஞ்சலினே கூப்பிட்டுக்குங்க. பிகாஸ் அவங்க ஏதோ மாமன் தான் பேர் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே இப்பதான் அஞ்சலி. எஸ் அஞ்சலி கேன் தேங்க் யூ டாக். சோ மச் அஞ்சலி. ஐ saw it. I saw all the pages. ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட் எல்லாமே கூட பார்த்தேன். தேங்க் யூ சோ மச். யா ஜாக், it's all your small little crew. இங்க ஒரு குட்டி குழு உட்காந்துன்னு இருக்கு. குழு அந்த குழு பண்ற வேலை எல்லாம் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவர் ஃபேவரட் சிஸ் டாமி ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜாக். we are proud of you da. That's it. Thank you so much. Thank you. மாம் இன்னொரு வேலை கூட பண்ணாங்க. இன் பிட்வீன் டெவில் டாஸ்க்ல நீங்க விளையாடலன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிச்சிட்டு கிடந்தேன். ஓகே. மாம் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. கோச்சிக்கிட்டு நானும் ஸ்பீக்கருக்கு வாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? சரி ஹலோ. ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணாலும் சரி அதையும் சொல்லுவேன். இல்ல ப்ளீஸ். எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு யுவராஜ் வந்தோடனே சொன்னான், உன்னோட ஃபேன்ஸ் எந்த மாதிரி இருக்காங்கன்னா நீ தப்பு பண்ணாலுமே உன் தப்பையும் கேக்குறவங்களா இருக்காங்க. சோ அப்படி சொன்னதான் எனக்கு ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. அதுதான் கரெக்டும் கூடல. யா தட்ஸ் ட்ரூ. நீங்க ரொம்ப பிளைண்டா என்ன பண்ணாலும் சூப்பர்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஐயையோ அப்படின்னு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். பட் நான் தப்பு பண்ற இடத்துல கேக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது எனக்கு அது ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. ஜாக்கை போலவே ஜாக் ஃபேனும் கூட. அப்படிதான் இருக்கணும். நிறைய இருக்கு ஜாக் பேசுறதுக்கு. ஆனா எனக்கு பேசுறதுக்கு எனக்கே கொஞ்சம் சங்கட்டமா கூச்சமா இருக்கு. இவனுங்க சங்கட்டமா இருக்கா? ஆமா ப்ளீஸ் மேல ஏத்தும். கண்டிப்பா. முதல்ல யாருப்பா வந்தீங்க? ஆக்சுவலி ஆர்டர் வைஸ் இங்க எனக்கு இருக்கிறதுல நான் ஏத்திடுறேங்க. ப்ளீஸ் 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. தென் will not be good. அவங்கள நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ண வச்சா நீங்களே அந்த டைமை புரிஞ்சுக்கிட்டு கீழே போயிடுங்க. ஓகே. எஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஸ்பீக்கர் டு தனியல். ஓகே. ஹலோ தனியல் பேசலாம். ஹாய் ஜாக். ஹாய். ஐயோ எனக்கு கண்ணுல தண்ணி வருது. போங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இயல்னு கூப்பிடலாமா உங்களை? இயல்னு கூப்பிடலாம். ஓகே. நல்லா இருக்கேன். எனக்கு எப்படின்னா வார்த்தையே வரல ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குரலை கேட்கறது. அண்ட் தேங்க்ஸ் டாம் அண்ட் பப்பாய் அண்ட் ரஞ்சலி. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எங்க டைம் இப்ப
11:30. ஸோ கரெக்டா நான் முழிச்சிருந்து கரெக்டா எப்படியாவது ஜாக் பேசுறது கேட்டுறணும்னு இருந்தேன். ஸோ ஜாக், ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லுவேன். எனக்கு உங்களை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, மார்கரெட் தாச்சர். ஓகே. அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனப்ப எல்லாரும் அவங்கள எப்படியாவது இறக்கிடணும் அப்படின்ட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த காலத்துல ஹிஸ்டரியில சொல்றேன். ஓகே. நீங்க இந்த ஷோல ஆரம்பிச்சப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களை எப்படியாவது இறக்கி கொண்டு வந்துடணும், உங்களை பேச விடாம தடுத்துடணும் அப்படின்னு பண்ணவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அதுதான் உங்களை ஃபர்ஸ்ட் பிடிச்சது எனக்கு. டிப்பிக்கலா எனக்கு ஹானஸ்டா சொன்னா எனக்கு விஜய் டிவி கண்டஸ்டன்ஸே பிடிக்காது. சோ சாரி. நோ ஏன்னா நோ எல்லா இஷ்யூஸ். இது நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே தாமரை இந்த மாதிரி விஜய் டிவி ரிலேட்டட் கண்டஸ்டன்ட் இல்லாத கண்டஸ்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய ஹியூமிலிட்டினால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களை. யூ ஆர் சோ ஹம்பிள் அண்ட் சோ கைண்ட். அண்ட் அதை விட முக்கியம் உங்க போல்ட்னஸ் அண்ட் பிரேவரி. ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அந்த விஜய் டிவிக்கு ஃபர்ஸ்ட் டே போய் விஜய் டிவிக்கே எதிரா நின்ன மாதிரி இருந்து பேசுனீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. அதெல்லாம் நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு அந்த பிரேவ்னஸ் இருக்குல்ல, இது தப்புதான் தப்பு அப்படின்னு பேசுனீங்க பாருங்க. இதை நான் சொல்றது கூட கரெக்டான்னு தெரியல, நான் சொல்லிட்டேன். I was so impressed with you and seriously you are an inspiration to so many young girls watching. அண்ட் ஐ கான்ட் இது வந்து நான் என் ட்வீட்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன். முடிஞ்சா டைம் இருந்தா பாருங்க. பட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா, இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நீங்க கொடுத்த இம்பாக்ட் மாதிரி இது வரைக்கும் வந்த கண்டஸ்டன்ட் யாருமே கொடுத்தது இல்ல. அதாவது யூ ஆர் கம்ப்ளீட் டோட்டல் பேக்கேஜ் அண்ட் யூ டிடன்ட் ஸ்லாக் இன் எனி வே. தட் மீன்ஸ் யூ உங்கள்கிட்ட சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் if I could take someone as an inspiration, you would be one of the person actually. Until the last day, until the last second, even now. Yeah, so idu na chuma solnonu sollala, but it's coming from my heart. I am from Singapore. Neenga Singapore vanda varanum kandipa. டெஃபினட்டா வருவேன். நான் மலேசியாக்கு போனங்கயா. மலேசியாக்கு போனப்பல இவனுங்க என்ன சிங்கப்பூர் வாங்கன்னு கூப்பிடல. இப்ப உங்களை மட்டும் கூப்பிடுறானுங்க. நான் சொன்னேன் தாம் உங்களையும். I'll tell you one thing. நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, இயல்பா இருந்தது. the way you said. thank you so much. இவ்ளோ நோட் பண்ணி இவ்ளோ பண்ணி ஒருத்தங்க நம்மள வந்து சொல்றாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இன்ஸ்பிரேஷன் அளவுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அது யூனோ ஒரு என்ன வந்து இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வச்சிருக்கு. நீங்க வந்து அது உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சீரியஸ்லி நீங்க பேசும்போது எனக்கு தெரியுது, அவ்வளோ ஜென்யூனா இருக்கு உங்களோட வேர்ட்ஸ். So thank you so much. Yeah, I'm so blessed to. I'm actually in the sense like more warm and blessed to hear this. நான் நேத்து கூட சர்ச் போயிருந்தப்ப நான் அது ஒண்ணுதான் ப்ரே பண்ணேன். நீங்க அழுதுட்டு இருந்தப்ப கரெக்டா சாட்டர்டே மாஸ் போயிருந்தப்ப தான் நினைச்சேன் நான், சரி எப்படியாவது உங்களுக்கு காம் ஆயிடணும், எப்படியாவது சாட்டர்டே சண்டேக்குள்ளார நீங்க ஹாப்பியா வந்ததை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எவ்வளவு ஹேட் கொடுத்தா கூட, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடேன் டாம். எவ்வளவு ஹேட் கொடுத்தாலும் திருப்பி அந்த ஸ்மைல் கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் இன்ஸ்பிரேஷன் மெயின். ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுக்கல, சாரி. இல்ல thank you so much. thank you. எடுக்கலன்னு எடுத்துட்டான், எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் எடுத்துட்டான். நான் உங்களை வந்து ஐயோ இல்ல பரவாயில்ல டாம். It's okay. I'll finish everyone and go. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆரம்பத்துல. காலையில 5 மணி வரைக்கும் பேசுவானுங்க நம்ம ஆட்கள், உங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஓகே 5 மணி வரைக்கும் பேசுவானுங்க. நைட்டு சாப்பாடு இருந்துச்சுன்னா தட்டுல ஓட்டு உட்காந்துக்குங்க, வரிசையா பேசுவாங்க, சாப்பிட்டே பேசிருங்க. அடுத்து எஸ் அஸ்வதி, யூ கேன் டாக். ஹாய் ஜாக்லின். ஹாய். வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லிக்கிறேன், இவங்க வந்து ஸ்பேஸ் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்கார ஒரு கருப்பு ஆடுனா, ஏன்னா நான் உங்க ஃபேன். உங்களோட கோவா கேங் இன்னொரு மெம்பர் சௌந்தர்யா ஃபேன். பட் வந்து உங்களையும் எனக்கு பிடிக்கும். நீங்க எவிக்ட் ஆன அன்னைக்கு
அந்த வீடியோ பார்த்து லைவ் பார்த்து அழுத ஏன் ஜாக் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்த ஒரு பர்சன்னா ஒரு வியூவர்னா பட் வந்து நீங்க வந்து அட் எனி காஸ்ட் உங்களோட முயற்சியை வந்து கைவிடாம அந்த கேமை நான் சொல்லிட்டே இருப்பேன் மாம் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருப்பேன் அந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசியில போற வரைக்கும் நீங்க வந்து உங்களோட கேம் ஆடிட்டு போனீங்க அது வந்து வேற யாருமே அந்த வீட்ல பண்ணல என்ஜாய் பண்ணுங்க இந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் உங்களுக்கு வந்து லவ் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் அதிகமா டைம் எடுத்துக்கல அண்ட் வந்து இந்த டாம் எல்லாம் வந்து அடுத்தவன் அழ வைக்கிறவ ஆனா வந்து ஏர்போர்ட்ல உட்காந்து நீங்க எவிக்டான அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க மாம் எல்லாம் வந்து நான் வந்து இவங்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன் பட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பாக்குற ஸ்டில் ஸ்பேஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இவங்க வந்து உங்க மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க அழாதீங்க என்ஜாய் மட்டும் பண்ணுங்க அது மட்டும்தான் நீங்க வந்து பார்க்கணும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் தேங்க்யூ அஸ்விதி. நான் கண்டிப்பா சவுண்ட் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி அஸ்விதின்னு ஒருத்தவங்க பேசினாங்க உங்களோட ஃபேன்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச் என்னை பத்தி சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜாக். கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்து வந்து இவங்க வந்து வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி பேசுவாங்க. அதனாலதான் டக்குன்னு மேல ஏத்திட்டேன். நம்ம ஆளு பேர் வந்து அஸ்வினி பேசுவாங்க பாருங்க இப்போ. ஓகே நீங்க பேசலாம். ஹாய் டாம். ஹாய் ஜாக். எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன் அஸ்வினி. ஹவ் யூ? நான் சூப்பரா இருக்கேன். வெரி 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 ஹாப்பி டு டாக் டு யூ டுடே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு நாள்லயே டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு எங்களுக்காக வந்து பேசுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இல்ல ஆக்சுவலா நான் இன்னும் சீக்கிரமாவே பேசணும்னு நினைச்சேன் பிகாஸ் நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து நான் எவிக்ட் ஆன அன்னைக்கு வந்து யூ பீப்புள் கிரைட் ஃபார் மீ சொன்னாங்க என்கிட்ட வந்த உடனே. ஸோ கண்டிப்பா நான் பண்ணணும் இல்லைன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி யூ கைஸ் வர் சப்போர்ட்டிங் மீ. அஃப்கோர்ஸ் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன் பிகாஸ் எப்படியே சொன்னா அப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பேச ட்ரை பண்றேன். ஜாக் எனக்கு உங்களை வந்துட்டு யூடியூப்ல ஜாக் அண்ட் சில் அந்த உங்க யூடியூப் சேனல் அப்புறம் நீங்க கலக்க போவதியார் ஹோஸ்ட் பண்ற டைம்ல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை எனக்கு பிடிக்கும் ஆஸ் அன் ஆங்கராவே அப்புறம் நான் ஃபாலோ பண்ற ஒரு ஆள். ஆனா நமக்கு வெளியில பிடிச்ச ஒருத்தவங்கள பிக் பாஸ்ல வந்துட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் அட் கேன் டர்ன் இன்டு ஒரு ஹேட்டாவோ டிஸ்லைக் எப்படி வேணா அதெல்லாம் மாறலாம். ஆனா எனக்கு வந்துட்டு நீங்க நான் பிக் பாஸ்ங்கிற ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஐ வாட்ச் ஆல் தி தமிழ்ல இருக்க 8 சீசனும் பார்த்திருக்கேன், மற்ற லாங்குவேஜ்லயும் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கேம் உள்ள ஆடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ், யூ வில் கண்டினியூ டு ரிமைன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக் பாஸ் தமிழ் ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் எவர் இன் த ஹிஸ்டரி. ஏன்னா நீங்க டே 1ல இருந்து நீங்க கடைசியில வர வரைக்கும் கேம் ஆடிட்டு வந்திருக்கீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சதோ, உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைச்சதோ, வேலிடேஷன் கிடைச்சதோ, இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். இப்ப நமக்கு ஒர்க் பண்றோம், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிடுவோம், உடஞ்சிருவோம்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க அதை உடஞ்சா கூட யூ கம் பேக் ஸ்ட்ராங்கர். சோ அதெல்லாம் தாண்டி நீங்க சூப்பரா விளையாண்டுருக்கீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நடுவுல எனக்கும் டாம் சொன்ன மாதிரிதான் ஒரு 2 வாரம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. தட் வாஸ் அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க் அந்த ஒரு 2 வாரத்துல. ஆனா அதுல என்னன்னா, எனக்கு ஈவன் வித் யுவர் ஃபிளாஸ் ஐ லவ் யூ so much for the person you are because I really feel like you've stood up for your friends, for the people who are around you. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு அவங்களை கடைசி வரைக்கும் பிடிக்கும் அப்படின்றது நீங்க உள்ளேயும் சொல்லியிருக்கீங்க. சௌந்தர்யா கிட்ட ஆரம்பத்துல இருந்து நிறைய டிஃப் எல்லாம் வந்தா கூட you've continued to be that good friend inside the house and you're very relatable to me as a person as well, Jack. So just continue to be the way you are and you're amazing. You're a fantastic gamer. நீங்க சொன்ன மாதிரிதான் சும்மா போனேன் வந்தேன்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளும் 24 ஹவர்ஸ்ல எவிக்ட் ஆனா கூட ஆடிட்டு வந்தான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ்லாம் இல்ல ஜாக், 100 days 100+ days ஆடிட்டு வெளியில வந்திருக்கீங்க. You're like amazing, fantastic, phenomenal gamer and I love you so much and உங்களுக்கு ஒரு flying kiss நான் இங்க இருந்து கொடுத்துக்கிறேன் and you take care. All my love to you and I also wish you continue to do movies or anchoring. உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா யூடியூப்ல வீடியோஸ் போடுங்க. that way we can keep watching all the stuff that you are doing in your real life. So sure, have a fantastic life and I love you so much. You take care. அஸ்வினி படன்னு பேசுனீங்க. பட் ஆனா
நடுவுல என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் அஸ்வினி. இவ்ளோ நம்ம ஒண்ணு நினைச்சு தானே உள்ள போவோம். இதெல்லாம் நம்ம இப்படின்னு ஒரு பர்சன் மக்களுக்கு காட்டிடணும்ப்பா அப்படின்னு நினைச்சுதானே போவோம். நீங்க எப்படி இப்ப சொன்னது எப்படி இருந்ததுன்னா, நான் எதுக்காக போனனோ அது புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க நிறையவே இன்னுமே என்ன சொல்றது புகழ்ந்துட்டீங்க. அந்த அளவுக்கு நான் வர்த்தான்னு தெரியல. இல்ல இல்ல பட் நீங்க ஆனா வர்த்துதான், நீங்க வர்த்துதான். அப்படி நீங்க சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்காத வேலிடேஷன் எல்லாமே யூ டிசர்வ் ஆல் தி வேலிடேஷன், ஆல் தி அப்ரிசியேஷன் தேங்க்யூ. ஜாக். யா அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் இனிமே நான் கிடைக்கும் உங்ககிட்ட நான் ஒண்ணு நம்புறேன். சொல்லணும். நீங்க சொன்னீங்கல்ல நம்மளுக்கு வேலிடேஷன் கிடைக்கலன்னும் போது நம்ம கண்டிப்பா உடஞ்சு உட்காந்துருவோம் அப்படின்னு. நான் திருப்பி வெளியில எப்படி என்னால வர முடிஞ்சதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்மளுக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்காத போது என்ன பண்ணணும்னா, அது எப்படிடா நீங்க குடுக்காம இருந்துருவீங்க அப்படின்னு நம்ம இன்னும் பண்ண முடியும். டெஃபினெட்லி. Yeah, that is what motivated me. So நீங்களுமே வந்துட்டு you're a wonderful person I guess because the way you speak இல்ல ஒரு 1 minute 2 minute பேசிப்பீங்களா அப்படிதான் ஒரு மாதிரி நினைக்கிறேன். ஜாலி ஆயிடுச்சுங்க எனக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வைக்க ட்ரை பண்ணேன் ஜாக். இல்லங்க I can you continue just talking about you for another 30 minutes if Tom is giving me the time. இல்ல அது இல்ல. I will அடி அடி இடி மாதிரி என்னாலையுமே விடும் டாம் அஸ்வினி. ஆனா டாம் அவங்க பேசுறதுனால இன்னும் ஒரு 30 நிமிஷம் கூட கேட்க முடியும். மேபி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஏன்னா the way you talk is really nice to hear, you know. Thank you Jack. நல்லா Thank you. இருக்கு. It really Thank means you a so lot much. to me. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய பர்கர் வாங்கி சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சாப்பிடுங்க. அப்புறம் என்ஜாய் கண்டிப்பா. பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமா இருங்க லைஃப் லாங். அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் கிடைக்கும். You deserve all of that. And கண்டிப்பா Thank திரும்ப you. பேசலாம். Thank you Sure, so very much. sure. Yeah, love you Thank again. you, Bye bye. Ashwini. Thank you. Love you Thank you. Ashwini. Thank you so much for your kind words, Sash. Thanks Tom. அடுத்து Thanks for the வந்து opportunity. டாம் பயங்கரமா ஆங்கரிங் பண்றீங்களே டாம். ஐயா என்னங்க சும்மா வேற லெவல்ல ஹோஸ்ட் பண்றீங்களே டாம். ஐயோ என்னங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமா வருது. என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன இல்ல எனக்கு ஐயோ நம்மள ஒண்ணுமே இல்ல போலயே அப்படி இருக்கு டாம். ரைட். நீங்க நம்ம யுவி வாங்க கிட்ட வாங்க. கேளுங்க. யுவி கிட்ட இன்னைக்கு நான் போன்ல பேசினேங்க. யுவி என்ன தெரியுமா சொன்னாரு? டாம் அந்த ஸ்பேஸ்ல கேட்டுட்டு உங்க வாய்ஸ் இங்க கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. உங்க வாய்ஸ்க்கு நான் ரசிகன் அப்படின்னாரு. நான் ஒரு அப்படியா? செகண்ட்ல இவரும் நம்மள கலாய்க்கிறாரா? சும்மா அவன் கலாய்ச்சிருக்க மாட்டான். அவன் ஓகே அப்படி சொல்றது ரொம்ப கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இது வரைக்கும் என்ன அப்படி சொன்னதே இல்ல. ஓகே அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே 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 நல்லது. எனக்குமே உங்க வாயில இருந்து அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக். இல்ல டாம் யூ டூயிங் ரியலி குட் ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ப்ரோ. அப்ப வந்து அடுத்த ஆட்களுக்கு மூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா நம்ம லத்தாமா ஆன் த வே ஃப்ரம் அபுதாபி. ஆனா இப்ப லீவுக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. லத்தாமா சட்டு புட்டுன்னு பேசணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கூடாது. 2 நிமிஷம் மட்டும்தான். ஓகே ஓகே. அப்ப ஜாக் வாழ்க வளமுடன்மா. ரொம்ப 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 நல்லா பண்ண. ஆனா இந்த பொண்ணு வந்து 2 வாரம் எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டான். அதனாலதான் வந்து இவளை திட்டணும் நாங்க எல்லாரும். உன்னாலதான் ஜாக் எவிக்ட் ஆனான்னு சொல்லி ஃபிளைட் ஏர்போர்ட்லயே பிடிச்சி அவளை அழ வச்சு எல்லாம் பண்ணோம். ஓகே நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா டாம் திட்டுவான். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் வந்து உன்னோட ஒரு சீரியல் பார்த்தேன். அது எப்போ என்ன ஞாபகப்படுத்தி பார்க்கறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. தேன்மொழி பிஏ. அது பார்த்து நானும் என் பொண்ணும் ரொம்ப சிரிப்போம். அப்போ அவ ஸ்கூல் டைம் நினைக்கிறேன். ஸோ ஓகே. அது ரொம்ப நான் உன்னை ரசிச்சு பார்த்தது அதுதான் பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருந்தது. அண்ட் தென் எனக்கு 2-3 பாயிண்ட் மட்டும்தான்டா சொல்லணும் உன்கிட்ட. ப்ளீஸ் சொல்லுங்க. ரியலி வெரி வெரி ஸ்ட்ராங் குட் கேர்ள். ஓகே. நீ வந்து ரொம்ப 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 நல்ல பொண்ணு. இந்த டைம்ல இந்த மாதிரி நல்ல குழந்தைங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் போன வருஷம் பிக் பாஸோட நான் இதுக்கப்புறம் நான் மாயாவை தவிர யாருக்குமே அடிமை இல்லைன்னு எழுதி வச்சிருந்ததை பாப்பாயும் டாமும் கொஞ்சமா ஆக்கி என்னை உனக்கும் அடிமை ஆக்கி விட்டுட்டாங்க. மாயாவை தவிர எனக்கு யாரையுமே பிடிக்காதுன்ற நான் பார்க்கவே மாட்டேன். நான் யாரு நோனும். ஆனா நீ அன்னைக்கு வெளியில ஓடி வந்த இல்லையா, அன்னைக்கு என் பொண்ணு பாஸ்டன்ல இருந்து அவ போன்ல என்கிட்ட லைவ்ல பாக்குறா. நான் அழுவுறேன், அவ அழுவுறா. ஐயோ ஒரே கஷ்டமா போன வேற வச்சுட்டு ரொம்ப இல்ல. ஆக்சுவலா அழறது வந்து என்னமா இருந்ததுன்னா, நீ எவ்வளவு பெரிய போல்ட் டிசிஷன் தோணுச்சு.
நீ ஒரு பெரிய அந்த ஒரு மூமெண்ட் நீ எடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அது ஆனா எல்லா டைமும் அந்த மாரி எடுக்காதடா. ஏன்னா இவ்ளோ தூரம் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. இவ்ளோ தூரம் 1 ஆர் 2 டேஸ் போயிட்டு ஏம்மா அது அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது மாரி எடுத்தது வெரி குட். ஆனா இனிமே ரொம்ப அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. எல்லா டைமும் நமக்கு இது ரிஸ்க் மாரி எடுக்கலன்னா நான் என்னமா புரியலையே எனக்கு. ரிஸ்க் எடுத்துட்டேன். அது கரெக்ட் தான். ஆனா எல்லா டைமும் வந்து தெரியல எனக்கு. ஆனா நல்ல விஷயம் நெக்ஸ்ட் உனக்கு டைம் ரொம்ப. நம்ம ஜெயிச்சிடலாம் ரிஸ்க் எடுத்து. வெரி குட். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா பண்ண. எனக்கு வந்து நீ தெலுங்குல பேச பேச మా ఇంటి అమ్మాయి மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்தது. அது வேற ஐயோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா பண்ண. சந்தோஷமா நிம்மதியாக நல்லா இரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உனக்கு கிடைக்கணும்னு பெருமாள் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்டா. தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். மேடம். பை பை. அப்படிங்களா? எங்க அம்மா வந்து சட்டு புட்டுன்னு முடிக்கிறதே பெரிய விஷயம். நாங்கலாம் போன சீசன்ல ஃப்ரெண்டான ஆட்கள். தேங்க் யூ சோ மச் ஃபார் த லவபிள் வேர்ட்ஸ் லதா மேம். அடுத்த ஒருத்தரை கூப்பிடுறேங்க. தலைவன் வந்து நான் இன்னும் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், டாம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். எல்லாரையுமே தெரியுமா டாம்? ஐயா டெய்லி வந்து உட்காந்து ஒரு 5 அவன் மணி நேரத்துக்கு கூட ராத்திரி நம்ம எல்லாம் பேசிட்டு பொழுது இருக்கோம். போகாம 5 மணி வரைக்கும் உனக்கோசரம் உட்காந்துருக்கா ஜாக். அவளுக்கு ஐயோ நான் பொழுது என் பசங்க கூட பேசிட்டு தூங்கி காலையில மெடிடேஷனுக்கு எழுந்துக்கும் போது பார்த்தா இந்த பொண்ணு உன் கூட உட்காந்து உன்னை பத்தி யார் கூட பேசிட்டு இருப்பா. அச்சோ ஏங்க டாம் நீங்க அப்புறமேட்டு வேற எப்படி மாதிரி டாம் நீங்க. ஐயோ இப்படிலாம் பெருமையா பேசாதீங்க. ஆரம்பத்துல இப்படிதான் பெருமையா பேசுவாங்க, அப்புறம் கல்ல கொண்டு எறிவாங்க தெரியுமா இல்லையா? டாம் அப்படி நான் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் தெரியுமா இல்லையா? சரி அடுத்த ஆளுக்கு போயிருவோமா? நம்ம டன். BB8 பேச விடுவோம். தலைவா இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அடி இடி மாதிரி விழும். அப்படியே 2 கொஸ்டினே ஷார்ப்பா கேக்குறீங்க, அன்பை பகிர்றீங்க, சாப்பிட்டு சாரி புட்டு தூர சாரி போறீங்க. ஆ? நீங்க பேசாங்க, நீங்க பேசாம அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். என் பேரு ஜாக். ஹாய். நான் பிக் ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன். என்னையோட பிக் ஃபேன்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே சங்கட்டமா தான் இருக்கும். என் பேர் ஜிந்தா. நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் ஜிந்தா. ஓகே ஹாய் ஹாய். ஜிந்தா ஜிந்தா. ஜிந்தா. ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க வெளியே போனதுக்கு நாங்க இது பண்றோம், ஃபீல் பண்றோம். இந்த அஞ்சலிலாம் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஸ்பேஸ் 12 மணி நேரம், அடுத்த நாள் 11 மணி நேரம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேர்கிட்ட அழுதுருப்பாங்க. நாங்க அழுகுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சரி இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, நம்ம முத்துக்குமரன் ஆர்மிக்கு போவோம் அப்படின்ட்டு போய் ஏறுறேன். அவங்கள எனக்கு தெரியும், ஜாக் ஃபேன்னு தெரியும். அவங்க கூப்பிட்டு நான் அழுகலைங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றேன். அழுகாதுன்னு என்னை அழுக வச்சுட்டாங்க. நான் அழுகலடா, ஏன்டா என்னை இது பண்றீங்க? அழுகலை, உண்மையிலே அழுகலைங்க அப்படின்னு. சரி விட வருத்தப்படாதீங்க. அதான் அவங்க எல்லா ஃபேண்டமுக்குமே அந்த ஒரு நாள் கொஞ்சம் சோகமா தான் இருந்துச்சு. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க ஒருக்கா சோஃபால உட்காந்து நான் எப்படிடா எல்லா வாரமும் நான் நாமினேட் ஆகுறேன், ஒரு வாரம் மட்டும் நான் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஒரு வாரம் இல்ல, நீங்க ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் கொடுத்தீங்க. அதுவே எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப இதா தான் இருந்துச்சு, ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. அச்சச்சோ. அந்த ரெட் கார்பெட்மெண்ட்ல நீங்க அழுதீங்களே, நான் கில்ட் ஆனோம். நாங்க உண்மையிலேயே கில்ட் ஆனோம். ஏன்டா சும்மா ஜாலியா இருந்த பிள்ளைய ரெட் கார்பெட் வேணும்னு நினைச்சு நம்ம அழுக விட்டோமே அப்படின்ட்டு நாங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங் ஆனோம். அது இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வாரம் தான் டாம் உள்ள போய் ஒரு மிரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை ஆமா இல்லை. ஜி. அது வரைக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஜி. உள்ள எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே தான் இருந்தது நிஜமாவே. பட் ஆனா தேங்க்ஸ், நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ரெட் கார்பெட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதான் இன்னொன்னு நான் என்னோட ரொம்ப ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவா கேங்கும் சோஃபா கேங்கும் ரெண்டுமே உண்மையிலே நல்ல நல்ல மனிதர்களா சேர்ந்திருக்கீங்க. இந்த 2 பேரும் இந்த வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, உதவி செஞ்சுக்கிட்டு, ஐயோ அதான் கண்டிப்பா. உங்களுக்குள்ள சப்போர்ட்டா இருந்துக்கலாம். அது ஏன்னா அப்படி ஒரு இது அமைஞ்சுக்கிருச்சு. இந்த 2 நல்ல மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என் பேர் ஜிந்தா. இல்ல கண்டிப்பா டெஃபினட்டா. இன்னொரு சொல்றேன், அதான் திருப்பியும் சொல்றேன், என் பேர் ஜிந்தா. நான் சொன்னனா? எப்படி சொன்னனா? கரெக்டா சொன்னனா? சொல்லுங்க இன்னொன்னு சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். அதான் நீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதே நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் வாரம் எனக்கு அதுக்கு முன்னாடியே பிடிக்கும். ஆனா அந்த இதுல ரொம்ப பிடிச்சதே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்குறீங்கல்ல, குழந்தையாவோ ஃப்ரெண்டா, அது ரொம்ப அது அதான் நான் குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆள் நாங்க.
இங்க மதுரையில. அப்படி தெரியும் தெரியும். அதான் எனக்கு அதுலதான் உங்களை அட்மைட் ஆயிடுச்சு. உங்க கூட யார் சேர்ந்தாலுமே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கோவா கேங் அது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நான் என் இன்னும் கழுத்தை பேசிட்டே பித்தலாட்டம் இருப்பேன். இந்த ஆள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாப்ல. ஐயா நீங்க கீழே போங்க. ஐயா சொல்றதெல்லாம் இப்- பித்தலாட்டம். உங்க கூட சேர்ந்து உங்களை திட்டினப்ப எல்லாத்துக்கிட்டையும் போய் வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாப்ல. எதுக்கு அவங்க பண்ணாங்க, கூட சேர்ந்துட்டு எதுக்கு பண்ணாங்கன்னு 10 ஸ்பேஸ்ல போய் வம்பிழுத்துட்டு உங்க கூட சேர்ந்தா யாரா இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும்னு பொய் டாம் புழுவுறாப்ல. இன்னொன்னு சொல்றேன் டாம். இல்ல இல்ல இன்னொன்னு இல்ல நீங்க கடைசி சொல்லவே முடிச்சிரு. வேணாம். சாரி இல்ல இப்ப இல்ல கூட நான் பரவாயில்ல. இப்ப அந்த கூட நான் டைம்ல கோவம் வந்திருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சிருப்பாரு. ஆமா ஆமா இல்ல இப்ப கூட நான் ரவி சார்ட்ட பேசிட்டு தான் வரேன் டாம். நான் என்ன பேசியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா தலைவன் அவரை எல்லாரும் விட்டுருங்க ஐயா, பாவம் ஐயா, விட்டுருங்க ஐயா விட அவரை. முடியாதுங்க ஐயா. என்னோட வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. நான் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து மக்களே ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிறதுக்கு நான் லீவ் விட்டுருவேன். உடனே மத்தவங்க கேட்கலாம், நீ மத்த நாள் மட்டும் குளிச்சிட்டியா அப்படின்னு. நானும் தான் பண்ணுவேன் டாம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஃப்ரைடே லீவ் விட்டுருவேன். நீங்க நேத்து உங்களை பார்க்க வந்த பாவத்துக்கு நேத்து நான் குளிச்சுட்டேன். ஓகே, இன்னைக்கு குளிக்காம இருக்குன்னு நினைச்சேன். ஆனா தலைவன் எனக்கு ட்வீட் மேல ட்வீட் போட்டு என்ன பண்ணி குளிச்சு சொக்காயெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். என்னோட அந்த கிளாம்ப் இருக்கும்ல, அந்த கிம்பிளோடது அது மிஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா தலைவனுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் நேரத்துக்கு போட்டிருக்க வேண்டியது. அதுக்குள்ள ஸ்பேஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். டாம் அப்படிலாம் பண்ணாதீங்க டாம், ப்ளீஸ் டாம். எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஐயோ ஜாக் நிறைய அப்படிலாம் கேட்காதீங்க. விமர்சனங்கள் வரும் டாம். இல்ல நான் இதை ரொம்ப சீரியஸா சொல்லணும்னு நினைச்சேன் எல்லார்கிட்டயுமே. நம்ம மேல நிறைய விமர்சனங்கள் வரும். அது நம்மளுக்கு ஓகே தப்பா இருக்குன்னும் போது நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்றது ஓகே. பட் அது எல்லா டைமும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். என் வீட்ல இருந்த எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தயவு செஞ்சு கேட்டிருக்க எத்தனை பேரா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் வேற எந்த ஒரு ஃபேன் பேஜுக்கும் போய் இல்ல வேற யாராவது என்ன பத்தி தப்பா பேசினாங்கன்னா கூட நீங்க தயவு செஞ்சு எனக்காக முட்டு கொடுக்கறதோ இல்ல வந்து இப்படிதான் அப்படிதான்னு ஆர்கியூ பண்றதோ எனக்கு அது நிஜமாவே விருப்பம் இல்ல. ஏன்னா நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும். பிளஸ் அவங்க எல்லா டைமும் நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமும் நம்மளுக்கு இல்ல. சோ அவங்க அப்படி நினைச்சிருக்காங்க அப்படின்றதும் எனக்கு ஓகே தான். நம்ம இதுக்கப்புறமா நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணி நம்ம இப்படிதான் அப்படின்றது அவங்க ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். சோ ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த ஐயா மாதிரி பண்ணாதீங்க. ஐயா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். தலைவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல. ஊர்ல இருக்க எல்லா ஸ்பேஸுக்கும் போயிட்டு தண்ணி கொடுக்காம காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காப்ல. என்ன பத்தி பேசுறாப்ல. அப்ப நான் எப்படி பதில் ஐயோ, கொடுக்காம இருக்கிறது? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பதில் ஒரு 10 நாள் குடுக்காம இருந்தீங்கனாலே பேசி நிறுத்திடுவாங்க டாம். சரி ஓகே. ஜாக்கோட நீங்க பேச்ச ட்ரை வந்து நான் பண்ணி கேட்கிறேன். பாருங்க. சரி சரி நிஜமா ட்ரை பண்ணி பாருங்களேன். அவர் பாவங்க. அவர் வந்து ஒரு மாதிரி இப்போ என்ன சொல்றது, வெளியில இப்ப ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ன உடனே அவருக்கு அந்த ஒரு எனர்ஜி ஒண்ணு இருக்கும்ல. நடந்தது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும், பேசணும், மனசுல இருக்குது அப்படின்றதுக்காக அவர் பண்றாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா அத நீங்க பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்க வேலைய பார்த்தீங்கனாலே அவரே நிறுத்திடுவாரு ஒரு இடத்துல. சரி ஐயா, கீழ் மாடியில யாராவது தலை மேல துண்டை போட்டு உட்காந்து ஒட்டு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்கய்யா, தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். ஐயோ. ஓகே. அடுத்து வந்து நம்ம போக போறது வந்து நம்ம ஜெரி. எஸ் ஜெரி, யூ கேன் டாக். ஹாய் டாம். ஹாய். தேங்க் யூ. ஹாய் 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 ஜெரி. சாட்லின், எப்படி ஹாய் இருக்கீங்க? ஜெரி. சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, உடம்பு சரியில்லை எனக்கு. ஐயோ கண்டிப்பா இருந்தாலும் நீங்க சரியாயிடும். வந்திருக்கீங்கன்னு வந்திருக்கேன். தேங்க்யூங்க தேங்க்யூ. உடம்பு பாத்துக்கோங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாமா? கேளுங்க. அந்த உங்களோட எவிக்ஷன் அப்போ அந்த சத்யாவும் ஜாஃப்ரியும் ஒரு 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 வேலை ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து சத்யாவும் ஜெஃப்ரியும் அவங்க வேற ஏதோ ரீசனுக்காக தான் சிரிச்சிருக்காங்க. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அது அந்த டைம்ல ஒருத்தங்க எவிக்ட் ஆகி போகும்போது நம்ம இன்னொருத்தங்க எப்படி ரியாக்ட் பண்ணோம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது தோணி இருந்திருக்கலாம். இல்ல வந்துட்டு இது கடைசி தானே அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அது ஃபீலிங்ஸ் ஐ மீன் அழுகா வராம கூட இருந்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட ஓன் என்ன சொல்றது எமோஷன்ஸ். நம்ம அதுல போய் கமெண்ட் பண்றதோ இல்ல நீங்க ஏன் சிரிக்கலான்னு கேக்குறதோ எனக்கு என்னமோ பெருசா விருப்பம் இல்ல. அது ஏன் நான் வெளில போறேன்னா நீங்க ஏன்டா அழுவ மாட்றீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நான் வெளில போகும்போது கஷ்டப்பட்டாங்க. ஸோ நான் அவங்கள தான் யோசிச்சு பார்க்குறேனே தவிர, இவங்க 2 பேருக்கும் அப்படி தோணலன்னும் போது எனக்கு அது பிரச்சனையும் இல்ல. அண்ட் நான் வெளியில போனதுக்காக சிரிச்சாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க வேற எதுக்கோ சிரிச்சிருக்காங்க. அது அவங்களோட ரீசன்ஸ். ஸோ எனக்கு அதுல பெருசா எந்த கஷ்டமும் இல்லை. தேங்க் யூ. ஃபினாலே ஸ்டேஜ்ல ஆனா நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது.
தேங்க் யூ. நான் ஐயோ ஏங்க அவங்களுக்காக சொல்லுங்க, அது பொதுவா சொன்னேங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெரி. தேங்க்ஸ் ஆக்சுவலி டாம். ஜாக் தேங்க் யூ சோ மச்ங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும் ஜாக். இப்போ சொல்லுங்க. அவங்க எதுக்காக வேணா சிரிச்சிருக்கலாம். ஓகே. என்ன விஷயத்துக்காக வேணா சிரிச்சிருக்கலாம். ஆனா வந்து ஆஸ் அ ஆடியன்ஸா நாட் ஒன்லி ஜாக் ஃபேன் மொத்தமா பார்க்கும்பொழுது எல்லாரும் ஏன் அத ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் நீங்க எந்த அளவுக்கு அழுதீங்க, எவ்வளவு பயத்தோட நீங்க போனீங்கன்றத அவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு சிரிப்பே வந்திருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள கன்சோல் பண்ணியிருந்தாங்கன்னா, அது இந்த டாம், அளவுக்கு போயிருக்காது. அது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன் டாம். உள்ள வீட்ல இருக்கும்போது அந்த எமோஷன்ஸோ இல்ல அந்த இதுவோ எல்லாருக்குமே அது புரியாது டாம். வெளியில இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கட்டு என்ன நடக்குது சுத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? அவங்களுக்கு அது புரியாது. அவங்க மேபி வேற ஏதோ ஒரு மூட்ல இருந்திருக்கலாம். வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதனால மேபி அப்படி இருந்திருக்கும் டாம். நிஜமாவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் நான் இத சொல்லல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து வேற இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தது, இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி அவங்க தோணியிருக்கு. அவ்வளோதானே தவிர, இட்ஸ் நாட் தட் என்ன கிண்டல் பண்ணணும்னு அவங்க அத பண்ணல அப்படின்னு நெனைக்கிறேன். ஐ பிலீவ் தட். எனக்கு தெரியல. நம்ம ஏன் அத அப்படி பார்க்கணும்? நம்ம நல்லதாவே எடுத்துட்டு போயிரலாமேன்னு நான் நெனைக்கிறேன். குட். இல்ல அது நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க. நான் நெகட்டிவா சொல்லல. ஆஸ் அ ஆடியன்ஸா பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு அப்படி இல்ல கனெக்ட் எனக்கு ஆனனால உங்க இப்படி ஃபீலிங் ரியாக்ட் புரியுது. பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு உங்க ஃபீலிங் புரியுது. அதுக்காக தான் நான் திருப்பி போய் பார்த்தேன். அது என்னன்னு கூட நான் அது ஐ ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும். நான்லாம் நம்ம வந்து ஓப்பன்னா அப்படியே ஓப்பனா சொல்லிருவோம்னு உங்களுக்கு தெரியும். நான் திருப்பி போய் பார்த்தேன். பட் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஓகே அவங்க வேற ஏதோ ஒரு ஜோன்ல இருக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு வைப்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நம்மளோட ஃபீலிங் அது கனெக்ட் ஆகல. வீட்ல இருந்த 6 பேருக்குமே அது கனெக்ட் ஆனது காரணம், அவங்க ஃபுல்லா பார்த்துருக்காங்க நம்மள. அதனால அவங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சு. சோ நான் கனெக்ட் ஆகலன்றதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. யா காட் இட். யா. அப்ப அடுத்தவங்க கிட்ட போயிரலாமா? போயிடலாம் டெஃபினெட்லி. அடுத்து யாரு? மோகனலட்சுமி. மோகனா ஐயா எங்கயா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு தூங்கிட்டீங்களா? ஐயோ இல்ல என்ன இருக்கு பயப்படுறீங்க? இருக்கு டாம் இருக்கு. சரி பேசுங்க. ஜாக் இருக்காங்க, பேசுங்க. ஹாய் ஜாக். ஹாய் மோகனா. எப்படி இருக்கீங்க ஜாக்? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் உங்களை ஒரே ஒரு தடவை தங்க பிள்ளைன்னு சொல்லலாமா? ஐயோ கண்டிப்பா சொல்லாங்க. தங்க பிள்ளை. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட பேசினது. அண்ட் நான் இத்தனை சீசன் பார்த்திருக்கேன் ஜாக். பட் ஆனா நான் வந்து நிறைய ஃபேவரட்ஸ் இருந்திருக்காங்க. பட் யார் கூடயும் ரொம்ப பர்சனலா நான் கனெக்ட் ஆனதே கிடையாது. யாருக்காகவும் அழுதது அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பட் உங்க எவிக்ஷன்ல இருந்தே கண்டினியூஸா ஒரு 2-3 டேஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப அழுதேன். பட் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம்லாம் அந்த லாஸ்டா நீங்க பிக் பாஸ் பேசும்போது அந்த ட்ராஃபி கையில வச்சுட்டு அழுவீங்க. அது அந்த போட்டோ பார்க்கும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துரும். ஏன்னா அந்த இது எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அந்த போட்டோ பார்க்கும்போது. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்றது? அது ஒரு ராயல் எக்ஸிட்ன்னு எங்களுக்கு அப்புறம் புரிய வரும்போது, நாங்க அப்படியே ஓகே ஆயிட்டோம் எல்லாருமே. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் எப்பயுமே நான் லைவ் பார்க்கும்போது, எப்போ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் எப்போ நான் லைவ் மேக்ஸிமம் டிவி ஓடிட்டு தான் இருக்கும். வீட்ல போட்டு வச்சிருப்பேன். ஸோ எப்பயுமே வந்து நான் டிவி பார்க்கும்போது, ஜாக் எங்க இருக்காங்கன்னு உங்கள தான் கண்ணு தேடும். ஜாக் என்ன பண்றாங்க? ஜாக் சாப்பிட்டாங்களா? ஜாக் வந்து எங்க உட்காந்துருக்காங்க? என்ன பேசுறாங்க? டாஸ்க்னா ஜாக் என்ன விளையாடுறாங்க? உங்க டர்ன் எப்போ வரும்? அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் முடியிற வரைக்கும் நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஃபினாலே மட்டும் தான் பார்த்தேன். நான் லைவ் எதுவும் பார்க்கல. ஸோ ஃபுல்லா உங்களுக்காக மட்டும் தான் பார்த்தேன். இல்ல எனக்கு நீங்க இல்லாம அந்த வீட்ல ஒரு வேக்கம் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஒரு மேஜர் மிஸ்ஸிங் இருந்தது எனக்கு. சோ அதனால என்னால பார்க்க முடியல. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்லும்போது தெரியுது லைக் ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயங்கரமா என் கூட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. மேபி உங்களுக்கு அதனால அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும்போது. ஜாக் லவ் யூ ஜாக். நான் ரொம்ப நேரம் பேசலாம். அதனால நான் இல்ல லவ் யூ so much. ஓகே. ரொம்ப நன்றிகள் மோகனா. தேங்க்யூ சோ மச். நான் உங்களுடைய ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கூட இருக்கிறது நம்மளோட டாம். பேசுங்க டாம். இன்னொரு டாமும் இருக்காங்களா? ஐயா எனக்கு இந்த டாம் கூட நான் பேசுனது இல்லைங்க. பேரை மட்டும் பார்த்திருக்கேன். நான் போட்ட போஸ்ட் கமெண்ட் பண்ணி பார்த்திருக்கேங்கய்யா. நானே இப்பதான் முத முறையா டாம்னு கூப்பிடுறேன். ஹாய் டாம். ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் தான். இப்பதான் பேசுற ஸ்பேஸ்ல. ஓகே. ஹாப்பி டு டாக்கிங் வித் யூ. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. சொல்லுங்க.
உங்ககிட்ட நான் என்ன சொல்றதுன்னா, நான் நிறைய நான் பிக் பாஸ் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன். ஆனா எந்த சீசன்லயும் இந்த உங்கள மாதிரி ஒரு பர்சன் நான் கனெக்ட் ஆனதில்ல. ஸோ அது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா உங்க எவிக்ஷன் அப்ப நான் ரொம்ப அழுதேன். ரொம்ப அழுதேன். ஒரு மாதிரி அந்த அவங்க சொன்ன மாதிரி உங்க ட்ராஃபி கையில வச்சுட்டு பிக்க பார்க்கும்போதெல்லாம் ஸ்டில் நான் அதை பார்த்து அழுகுவேன். அது ஏன்னு தெரியல. அண்ட் உங்களை எனக்கு எப்ப இருந்து தெரியும்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த கேபி வச்ச கலக்க போகுது யாரு ஐயோ டக்குன்னு இப்ப நான் வந்து ரொம்ப வயசானவ மாதிரி கொஞ்சம் ஃபீல் நோ 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 பண்ணேன். நோ அப்படி இல்ல அப்படி இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட அண்ட் ரக்ஷனோட காம்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுக்கப்புறம் நன்றி. தேன்மொழி பி அந்த சீரியல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷோஸ்ல பார்த்தேன். திரும்ப உங்களை இந்த ஷோல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அந்த லவ் அந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் நான் என்ன சொல்ல விரும்புனா, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சில் பண்ணுங்க நீங்க சொல்ற மாதிரி. தேங்க்யூ ஜாக். தேங்க்யூ டாம். ஐயோ நீங்க ஐயா நீங்க உங்க பேரை மட்டும் கொஞ்சம் மாத்திருங்க. எனக்கே கொஞ்சம் சங்கட்டமா வெறியாகுது அப்படியே. ப்ளீஸ் உங்க பேரை மட்டும் டாம் பக்கத்துல டொமேட்டோன்னு மாத்திக்கோங்க. நோ 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 டொமேட்டோலாம் எப்படிங்க? டாம் நீங்க ரொம்ப பண்றீங்க டாம். அவரை கொஞ்சம் அராஜகம் தாங்க பண்ணுவேன். என்ன பண்றது? பின்ன வயிற்றுச்சலா இருக்கா இல்லையா? என்ன நீங்க டாம் டாம்னு கூப்பிடும் போது அழகா இருக்கு எனக்கு. பக்கத்துல இன்னொருத்தரையும் கூப்பிடும்போது இப்படி இல்ல இல்ல தெரிஞ்சு பரவாயில்ல. அவரும் நம்மளோட ஃபேமிலி தான். ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச்ங்க. அடுத்து வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து அன்டைட்டில்டு ஒன். நீங்க பேசலாம். ஹலோ ஹாய். Hi Jack. ஹாய். A super big fan of yours. I'm basically from Kerala, and this was my first season where I was watching Big Boss Tamil. Oh, thank you so much. May I know your name? Yeah, my name is Abhishek, in fact. Okay, Abhishek. Yeah. I'm actually like running a Instagram fan page also of yours in the name of Jack Queen, BBA. Oh, thank you so much, bro. Yeah, so basically I became a fan of yours right from the way you entered home and like the issue which happened regarding the boys and girls room shift. Right from that moment, I became like I saw some like specialty in you, and like going from there, I don't know like if I'm talking in the proper way because I've never spoken before in the space. There's no proper way to talk. Whatever you talk is good only. I'm also very first time for the space. Yeah. So yeah, like and like all the tasks apart from that, like angel and devil tasks, like all your tasks, like however you performed, it like really blew us away, and like I'm super proud being like that. I'm a big fan of yours. That's all. Thank you so And much. also, just before concluding, I would also like to congratulate Tom, Popoy, Alan Bro, Anjali ma'am, like all of them were doing a super great job in like supporting you right from day one. Oh, thank you. Tom, உங்களுக்கு தான். அவ்வளவுதான் அசால்ட் கில். Thank you so much untitled Mr. Abhishek from Kerala. ரவிசேகர்லாம் இல்ல, அபிஷேக் தாங்க சொன்னேன். கொஞ்சம் டங் ட்விஸ்ட் ஆகுதா இல்லையா? சாரிங்க. Thank you so much. Thank you Abhishek. Thank you so much Abhishek. எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் இருக்காங்க, வரிசையா வருவானுங்க. ஒரு 10-11 ஆச்சுன்னு வச்சுங்களேன். யூரோப்ல இருந்து எல்லாம் கிளம்பி வந்துருவானுங்க, தலையில பெட்ஷீட் போத்திட்டு வருவானுங்க. ஓகே, அடுத்து வந்து நீங்க என்னங்க புரியலங்க, பயமா இருக்கு நீங்க பேசுறத பார்த்தா. காலையில 5 மணி வரைக்கும் அப்படியே இருங்க. ஜொமேட்டோல சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க, அப்படியே ஸ்பூனை போட்டோ இல்ல கையில வச்சோ சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே பாதி ஸ்பேஸ்க்கு உட்காந்து தட்டுல சாப்பாடு போட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட. அப்படிங்களா? வாங்க பேசிடுவோம் இன்னைக்கு. எஸ் ஐயா. அடுத்து எல்லாருமே ஐயா கொஞ்சம் வந்து நேரத்தை குறைச்சு பேசுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 5 பேர் தான் பேசியிருக்காங்க நினைக்கிறேன். 45 நிமிஷம் பேசிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே எஸ். அடுத்து எஸ் ஆலன் பேசுங்க ஆலன். என்ன கிட்ட சொல்லும் போது மட்டும் சரி விடுங்க. ஹாய் ஜாக், நல்லா இருக்கீங்களா? வேற மாதிரி உங்களோட பேர் கேள்விப்பட்டிருக்கேனே ப்ரோ. நல்லபடியாவா இல்ல? நல்லபடியா தான் ப்ரோ. நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. குட்டி குட்டி விஷயத்தை கூட நீங்க நோட் பண்ணி எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. அதாவது நான் உங்களை ரசிச்ச மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன், இங்க யாருமே நான் ரசிச்ச மாதிரி ரசிச்சிருக்க மாட்டாங்க. அழுத்தமா சொல்லுவேன், வாய்ப்பே கிடையாது. இது என்னன்னா இத நான் நம்பவே மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு.
இந்த பிஃபோர் ஜாக் நேஷன், பிஃபோர் ஜாக் ஆர்மி, பிஃபோர் ஜாக் ஃபேண்டம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து உங்களுக்காக ஒரு அன்பை கொட்டி அளவுக்கு அதிகமா அன்பை கொட்டினது வந்து ட்ரித்தின்னு ஒரு பொண்ணு. ஓகே. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர ஒரு நான் உங்ககிட்ட பார்க்காத விஷயங்கள்லாம் அவங்க என்கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை ரசிச்சு பார்த்த ஒரு பர்சன் அவங்க ட்ரித்தி. அப்புறம் அருண் ஒப்பீனியனர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு. அப்புறம் அஃப்கோர்ஸ் பாப்பாய். அதுக்கப்புறம் மார்டின் ஒருத்தர் இருக்கார், மார்டின் ஸ்காட்சர்ன்னு சொல்லிட்டு. இவங்க 4 பேர்கிட்ட தான் வந்து இந்த ஜாக் ஃபேண்டம்னே ஒன்று உருவாச்சு. அது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். அது ஐம் டாக்கிங் அபவுட் லைக் டே ஒன் when everybody had like negative opinions about you. அப்பத்துல இருந்தே நான் சொல்றேன். அது வேற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க வந்து பிஆர் பட்டம் நம்மலாம் வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து இந்த எடிட்டர்ஸ்ல அவங்க பேர்லாம் சொல்லிடுறேன். படி ட்ரூத்னு ஒருத்தர், தீனா ஜெகன், கோலி, நஹான், விராட், அருண், அப்புறம் அதுல பிபி வியூவர், தர்ஷ, தீனு, டிகே, ஜி ஸ்பார்க்கிள், கீபோ, லக்ஷனா, பிரசாத், ஸ்பார்க்கிள் பாசிட்டிவ் மட்டுமே, ஃபைசு, இஷ், ட்ரித்தி, ஃபீனிக்ஸ், தி அட்மின், அஜய், அர்ஷின்னு ஒருத்தங்க. ஓகேவா? அர்ஷி எதுக்கு முக்கியம்னா, நான் அட் ஒன் பாயிண்ட் வந்து லாஸ்ட் 1 வீக் வந்து நான் என் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்க பக்கம் நின்னுட்டு நான் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் ஃபேர் டு ரிவ்யூ அண்ட் ஸ்டாண்ட் பை யுவர் சைட். ஸோ நான் வந்து நிறுத்திட்டு நான் வந்து எப்படியாவது உங்களுக்காக வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது அர்ஷி தான் வந்து அவங்க சேதுவனோட கெஸ்ட். அவங்க மூலியமா தான் வந்து உள்ள வந்தோம். உங்களுக்காக சத்தம் வந்த 1 வீக் ஃபுல்லா டாமா இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சத்தம் வந்து எல்லா வாரமும் நாங்க தான் இருந்தோங்க. ஐயோ, ரொம்ப நன்றிங்க. யார் மூலமா போனீங்க ஐயா? 1 வீக் உங்க மூலியமா பாப்பாய், இன்னொரு வீக் அர்ஷி மூலியமா. ஆக்சுவலா 2 வீக்ஸ் அர்ஷி மூலமா போகணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே தெரியாதுல்ல, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு யாருமே தெரியாது, நான் ரொம்ப ஸ்மால் பாய். ஸோ இவங்க மூலியமா தான், உங்க மாதிரி பெரிய ஆட்கள் மூலியமா தான் போக முடியுது. என்ன பண்றது? ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள வந்து அவர் சொன்னார் இல்லையா, நிறைய ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல ஆப்வியஸ்லி யூவி சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட அவர் சொன்னது எல்லாமே ஸ்பேஸ்ல லைக் நாங்க பேசுவோம்ல, அது எல்லாமே அச்சசல் டயலாக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அவர் கேட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட கேட்டுதான் இருக்கான். அதான் அவர்கிட்ட கேட்டு அதை இது பண்ணிக்கோங்க. அது உண்மையா பொய்யான்னு அவரே சொல்லிடுவாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், இது வந்து ஒரு ஸ்பேஸ் வரும்போது கேட்டேன், இது நடந்ததா இல்லையான்னு. ஆமா உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதை தாண்டி நீங்க எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது நிறைய பேர் உடஞ்சிட்டாங்க. இங்க நிறைய ஸ்பேசஸ் வந்து ஆர்கனைஸ் ஆச்சு. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 hours போச்சு. எல்லாருக்கும் ஒரு பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அஞ்சலி, டாம், பாப்பாய் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. நானும் கூட இருந்தேன். பட் என்னால 7 hours மேல இருக்க முடியல. இல்லங்க, 7 hours இருந்ததே பெரிய விஷயம் தாங்க. எனக்கு வெளில வந்து கேட்டோன்னே எனக்கே என்னடா பண்றீங்க அப்படின்றது. இல்ல பட் அந்த மொமெண்ட் தெரியும்ல, அதாவது 102 days ஒர்க்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஏமாத்தி எடுத்துட்டாங்க 2 செகண்ட்ல. அது நீங்க விமர்சனம் சொல்ல தேவையில்ல, அதுக்கு எனக்கு தெரியும் அவங்க ஏமாத்தி தான் எடுத்தாங்கன்னு. எனக்கு அது ரொம்ப வலியா போச்சு. பட் அதுல இருந்து நான் கடந்து வந்துட்டேன். எனக்கு அது உங்களோட வின்னிங் மொமெண்டா நான் பாக்குறேன். யூ பிகேம் த ஃபேஸ் ஆஃப் த சீசன் ஆன் தட் மொமெண்ட் நான் சொல்லிட்டேன், அப்பவே வெளில சொல்லிட்டேன். எனக்கு வந்து அழுதுகிட்டே நான் ரொம்ப ரொம்ப ப்ரைடோட ரொம்ப தலகணத்தோட பார்த்த ஒரு மொமெண்ட் அது. ஸோ நான் ரசிச்சு பார்த்த உங்ககிட்ட இருந்து பார்த்த விஷயங்கள்ல அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது கடைசியா ஒன்று சொல்லிடுறேன். நான் நிறைய தொல்லை பண்ணேன். யாரன்னா யூவியர் நிறைய தொல்லை பண்ணேன். ஏன்னா என்ன நிறைய பேர் தொல்லை பண்ணாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா, சேஃபா இருக்கீங்களா இல்லையான்ட்டு. அவருக்கு நான் நிஜமாவே வந்து அவன் சொல்லிட்டே இருந்தான், எல்லாரும் கேட்டே இருக்காங்க, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நிஜமாவே அதுல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வெளியில வந்துப்பா நம்மள எல்லாம் இத்தனை பேர் பாத்துக்க போறாங்கப்பா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. தேங்க்யூ நிஜமாவே.